அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அத்தனை அதிகமாக நேசிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிறவர். அவர் நம் மீது வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறவர். நாம் பாவம் செய்யும்போது அவர் நம்மை தண்டித்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் அணைத்துக் கொள்ளுகிறவர். இந்த இடத்துல அதை தான் வசனம் சொல்கிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவருடைய சீஷர்களை எப்பொழுதும் அவன் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை அவன் பின்தொடர்ந்து பிடித்து கொலை செய்வதற்கும் அவர்களை சிறைசாலையில் அடைப்பதற்கும் அவன் தீவிரத்தை காட்டினான். ஆண்டவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். தம்முடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். அதனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் திடீரென்று அவனை சந்தித்து, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவன் இயேசுவை ஒரு நாளும் அவன் துன்பப்படுத்தவில்லை. இயேசுவோடு கூட அவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதிருந்தது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவன் யாரை துன்பப்படுத்தினான்? அவருடைய சீஷர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களை. ஆண்டவர் அவனை சந்தித்து அவனை அந்த இடத்தில் மாற்றினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆகிய உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பொழுது பார்த்தாலும் தொந்தரவு செய்கிறவர்களை, வேண்டுமென்றே ஏதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை ஆண்டவர் சும்மா விடுகிறதில்லை. அவர்களை சந்திப்பார். இங்கு ஆண்டவர் சவுலை சந்தித்து அவருடைய பிள்ளைகளை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். யூதா புத்தகத்தில் சொல்லுகிறது, தம்மை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசுகிறவர்களை கண்டிக்கிறதற்கு ஆண்டவர் ஆயிரமான தூதர்களோடு கூட வருகிறார். இன்றைக்கு உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்களை பற்றி ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் விரோதமாக, எல்லாருக்கும் முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஏன் என்னுடைய மகனை நீங்கள் இப்படி பேசினீர்கள்? ஏன் என்னுடைய மகளை இப்படி பேசினீர்கள்? ஏன் என்னுடைய பிள்ளைகளை இப்படி தொந்தரவு செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை தொடுகிறவர்கள் அவர் கண்மணியை தொட்டது போல. ஆகையினால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.